உதாரணமாக அஜ்னபிகள்ண்டா மச்சான் அப்படிம்பாங்க, மச்சான் அஜ்னபி தான். மைனிம்பாங்க, மைனி அஜ்னபி தான். அதே மாதிரி மாமா, மாமான்றது யாரு? மாமனார். அத்தைன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், நம்மட ஊர்களில் வந்து மாமிம்பாங்க இவர்கள். அதே நேரம் வந்து இந்த அத்தை, மாமா, மாமி இப்படின்ற உறவுகளை நாம நம்மட பாஷையில் சொல்றேன்டா, நம்மட உம்மட கூட பிறந்தவன் மாமா, நம்மட வாப்பட கூட பிறந்தவங்க மாமி, இவங்கட பிள்ளைகள், இவங்க அஜ்னபிகள், மஹ்ரமி இல்லை. நம்மட மாமட புள்ள மச்சின்றானே, மாமிட புள்ளைய மச்சின்றானே. அதே மாதிரி இவங்க வந்து கூட பிறந்தவங்கட பிள்ளைகள்ன்றதுனால நாங்க எப்படி எங்கட கூட பிறந்தவங்களோட பழகுவோமோ அப்படி பழக இயலாது. அவங்க எங்களுக்கு அஜ்னபிகள், திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள். இப்ப எங்கட வாப்பா இருக்காரு, வாப்பட கூட பிறந்தவர் இருக்கிறாரு. இவர் யாரு? வாப்பட கூட பிறந்தவர் சாச்சா பெரியப்பா. வாப்பட கூட பிறந்தவர் சாச்சா பெரியப்பாண்டா அந்த பிள்ளைகளை நாங்க என்ன சொல்றோம்? நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி. ஆனா உமாவோட கூட பிறந்தவங்களை என்ன சொல்றோம்? மைனி, மச்சான் அப்படிங்கிற. மைனியையும் மச்சானையும் கல்யாணம் முடிக்கலாம்ங்கிறோம். பாப்பட கூட பிறந்தவங்களோட பிள்ளைகளை திருமணம் முடிக்கிற இல்லை, ஏன்னா அவங்க நானா, தம்பிங்கிறோம். அவங்க கல்யாணம் முடிக்க தடுக்கப்பட்டவங்க இல்லை. அவர்கள் அஜ்னபிகள், மஹ்ரமிகள் அல்ல. விளங்குதா? உம்மாவும் உம்மாட தம்பியும் யாரு? உம்மாவும் உம்மாட தம்பியும் கூட பிறந்தவங்க. உம்மாட தம்பிக்கு பிறந்தவங்க உம்மாட பிள்ளைக்கு மச்சாமார். வாப்பாக்கு வாப்பாட கூட பிறந்த பொம்பளை பிள்ளைகள் வந்து தங்கச்சி. அந்த பிள்ளைகளை வந்து இந்த வாப்பாக்கு பிறந்த பிள்ளைகள் மச்சியும்பாங்க, மச்சானும்பாங்க. அப்ப மச்சான மச்சியை கல்யாணம் முடிக்கலாம். பாப்பாவோட கூட பிறந்த பொம்பளை பிள்ளைக்கும் உம்மாவோட கூட பிறந்த ஆம்பளை பிள்ளைக்கும் கிடைச்சிற பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுக்கலாம். இது எங்கட சமுதாயத்தில் இருக்கிற நடைமுறை. ஆனா பாப்பாவோட கூட பிறந்த சாச்சா பெரியப்பட பிள்ளைகளை அதை எப்படி முடிக்கிற அப்படின்னு பாக்குறாங்க. அது எந்த வகையில ஹராம்? உம்மட கூட பிறந்த நானதம்பிட பிள்ளைய முடிக்கலும்டா, அது எப்படிப்பா வாப்பாவோட கூட பிறந்த நானதம்பிட பிள்ளைய முடிக்கிறது ஹராமாகும்? இது ஹராம் அல்ல, இது ஹலாலாக்கப்பட்ட, திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட அஜ்னபியத்தான உறவு. நாங்க தான் அவங்களை என்ன செய்யறோம்னா, நாங்களே ஒரு சட்டத்தை உருவாக்கி மச்சான முடிக்கலாம், மச்ச முடிக்கலாம், சாச்சா பெரியப்பாட பிள்ளைய, தாத்தா தங்கச்ச, நானதம்பிய முடிக்கலாதுன்னு வச்சிருக்கிறோம். இந்த ரெண்டு உறவுமே ஒன்றுதான். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு லேசா சொல்றேன். எங்கட வாப்பாவும் எங்கட மாமியும் ஒரே உம்மா வாப்பாவுக்கு பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏண்ட வாப்பா, ஏண்ட வாப்பட கூட பிறந்தது மாமி. அந்த மாமியும் எங்கட வாப்பாவும் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க மச்சான் மச்சி என்று சொல்லி முடிச்சு வைக்கிறாங்க. இவங்களை நாங்க வந்து அஜ்னபி என்று முடிச்சு வைக்கிறாங்க. ஓகே, திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள். அதே உம்மா வாப்பாக்கு ஏண்ட வாப்பாவும் ஏண்ட வாப்பட கூட பிறந்த நானதம்பியும் அதே வாப்பாவுமாக தான் பிறக்கிறாங்க. பிறந்தவங்களுக்கு கிடைச்ச பிள்ளைகளை நானதம்பின்னு நாங்க ஒதுக்குறோம், முடிக்கிறல்லண்டா. இது எந்த வகையில ஹராம் ஆயிடுச்சு? ஒரே வயிற்றுல பிறந்தவங்களை திருமணம் முடிச்சு கொடுக்குற மச்சா மச்சிங்கிறோம். அதே வயிற்றுல பிறந்த ஆம்பளை பிள்ளைகளோட பிள்ளைகளை நானதம்பிங்கிறோம், தாத்தா தங்கச்சிங்கிறோம். இது நாங்க உருவாக்கி கொண்ட உறவு முறை, தவறான நடைமுறை. இதை வந்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப எங்கட பெரியப்பாட பிள்ளையோட கூட பிறந்த நானா மாதிரிக்கு பொம்பளை பிள்ளைகள் போகலாம்னு நினைக்கிறோம். எங்கட சாச்சாட மகனோட மகளோட கூட பிறந்த தாத்தா தங்கச்சோட நானதம்பியோட போற மாதிரி போகலாம், பழகலாம், பேசலாம், சிரிக்கலாம் இப்படின்னு நினைக்கிறோம். இது ஹராம். ஏன்னு கேட்டா, சாச்சாட பிள்ளையை முடிக்கலும், பெரியப்பாட பிள்ளையை முடிக்கலும், மாமிட பிள்ளைய முடிக்க ஏலும், மாமட பிள்ளைய முடிக்க ஏலும் என்ற மாதிரி அஜ்னபிகள் அவர்கள். இந்த உறவு முறைகள் சமுதாயத்தில் பேணப்படுகிறதா? எங்கட சமுதாயத்தில் மச்சா மச்சியத்தான் பார்க்கிறது பெருசா. நானா தம்பி, தாத்தா தங்கச்சி, பெரியப்பா பெரியம்மாட பிள்ளைகள் வந்து சாட்சி சாச்சாட பிள்ளைகள் வந்து அனுமதின்னு நினைக்கிறாங்க. அனுமதி அல்ல, இவர்கள் தடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும்.